நாயத்தினுடைய பேச்சுக்கள்ல ஒரு 3 டாபிக் போட்டிருந்தார். அதுல நாயகம் பேசுறாங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்றாங்க இடையில, அது பல கோடி வருஷத்துக்குரிய குப்பைகள், பல கோடி வருஷங்களான குப்பைகளை நீக்க வேண்டும், அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது இப்ப வேண்டாம், அது இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிறந்ததுல இருந்து உள்ள குப்பைகளை நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அர்த்தம்? இப்ப பல கோடி குப்பைகள்ண்டா பல கோடி வருஷங்களாக நம்ம நினைச்சு வச்சிருந்த குப்பைன்னு சொல்றாங்க. அப்படியும் ஒரு குப்பை இருக்கு. அத நீங்க ரசாயனா போட்டாரு அன்னைக்கு 2வது இதுல போட்டுட்டாரு. அதுல உள்ளதுதான் அதான். அப்படியும் சாஹிப்னா ஒரு நியாயமான குப்பை இருக்குதான். பிறந்ததிலிருந்து சேர்ந்த ஒரு குப்பையும் இருக்குதான். மழலை பருவ உள்ளத்திலே மலக்குத்துலகை கண்டனி மடையர் வாழ்வல் கொப்பி பண்ணி குப்பை மேடாய் மாற்றினார். இது பிறந்தத்திலிருந்து இப்ப சேர்த்த குப்பை. சரியா? இப்படி மறுமையில இப்ப நாம இந்த குப்பையை என்ன செய்யறோம்? சேர்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம். வெப்பமே சாப்பிட்டா இந்த குப்பையை சேர்த்துக்கிட்டே இருக்க. இப்ப குப்பையோடையே நாம இருந்துட்டு இப்ப இந்த குப்பையை நாம என்ன செய்யல? நீக்கல. குப்பை நீங்கல்ல. இப்படியே இருக்கக்குள்ள மரணம் வந்துட்டு வைங்களேன். இயற்கை மரணம். மரணம் என்ன? மறதி. மறந்து போறது. இப்ப எதை மறந்து போறோம்? இன்னைக்கு அந்த நிரப்பி வச்சிருக்கிற குப்பை இருக்கே, அவ்வளவுத்தையும் தான் மறந்து போறோம். இப்ப மறந்ததுக்கு அப்புறம் அந்த குப்பை எல்லாம் இதுக்குள்ள இருக்கு, மறதிக்குள்ள இருக்கு. அந்த குப்பையை நாம இன்னும் என்ன செய்யல? கிளீன் பண்ணல. அப்படி இருக்கக்குள்ள புதுசா நாம என்ன செய்யறோம்டா, இயற்கையில விதிரத்தில பிறக்கம். இப்ப நீங்க இப்ப இப்ப இதுக்கு மறுபுறவிய காட்டுற மாதிரி அமைஞ்சிடும். இன்னைக்கு இது மறுபுறவி, இது மறுபுறவி இல்லை. இது அறிவு ரீதியாக மறுமையில ஒழுப்பப்படுறது. சரியா? இப்ப உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கறதுக்காக மறுமையில உங்களை ஒழுப்புறான். ஒழுப்பின உடனே இந்த கேள்வி கணக்குங்கிறது என்ன தெரியுமா? அன்றாட செயல்களாக நடந்துகிட்டு இருக்கிற எல்லாம் கேள்வி கணக்கு தான். அதுக்கு மிச்சம் ஆழமா போகணும். இந்த விஷயத்தை நுட்பமா விளங்குறதுக்கு நான் மேலோட்டமா பார்ப்பேன். இப்ப நீங்க அதான் நான் சொன்னேன். இப்ப இதுல அறிவு ரீதியா தான் இதை எடுக்கணும். என்ன மறுபுறவி என்று எடுத்தோம்டா, இப்ப ஏற்கனவே சேர்த்த குப்பையெல்லாம் அப்படியே இடிக்க திரும்ப இன்னும் குப்பையை சேர்க்கிற மாதிரி நாம பிறந்திருக்கோம். அப்படியா சின்ன பிள்ளைகள் பிறக்குது. அது பிறக்கிற பொழுது என்ன செய்யுதுன்னா, அந்த இயற்கையிலேயே பிறக்குது என்று தானே சொல்லப்படுது. அப்படித்தானே சொல்றாங்க. பித்திரத்திலே பிறக்குதுன்னா அது இயற்கையிலேயே பிறக்குது. இப்ப திரும்ப என்ன செய்யுதுன்னா, அந்த உள்ளம் ஏற்கனவே இருக்கிறது அப்படியே மறந்து இருக்க இப்ப புதுசா வருது, ஃப்ரெஷ்ஷா வருது, இயற்கையில வருகுது. இப்பயும் திரும்ப என்ன செய்யலாம்? அந்த உள்ளத்துல அந்த இயற்கை வழிய பிடிக்கலாம். இப்ப பிடிக்காம திரும்ப வந்து மடையிற வாழ்வை திரும்ப காப்பி பண்ணுது. காப்பி பண்ணி என்ன செய்யுது? திரும்ப குப்பை செய்யுது. இப்ப திரும்பியும் கிளீன் பண்ணல. லாயிலாக என்ற சொல்ல கொண்டு அழிக்கல.
இல்லாட்டி மறக்கல்லேன்னு வைப்பவே மறக்கல்ல. அப்ப திரும்பியும் சேருமா இல்லையா? அப்ப தொடர்ந்து கோடா கோடி வருஷமா இப்படி குப்பை சேர்ந்திருக்கிறத சொல்ற. இப்ப நீங்க இத ஒரு அளவுக்கு விளங்குறேன்டா, மறுபுறவிய கற்பனை பண்ணித்தான் விளங்குவீங்க. ஆனா இது மறுபுறவி இல்லை, இது அறிவு ரீதியாக விளங்கும். இப்ப உதாரணத்துக்கு இன்னும் கொஞ்சம் விளங்குறேன்டா, சரியா? இன்னும் இப்ப நாம எங்க இருக்கோம்? கனவுல இருக்கோம், காத்தாங்குடியில இருக்கோம். ஆனா கனவுல இருக்கோம், சரியா? காத்தாங்குடியில நான் கனவுல இருக்கேன். இப்ப கனவுல வந்த நான் கனவுல தெரிகிற எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன்? கொப்பி பண்றேன். அது கொப்பி பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கனவுக்கு வரக்குள்ள என்ற உள்ளம் எந்த பதிவுமே இல்லாமத்தான் வருகுது. அப்ப எப்படி வருகுது? இயற்கையோடைய வருகுது. இயற்கையோடைய வந்த உள்ளம் கனவுல தன்னை உட்பட காண்றது உட்பட எல்லாத்தையும் என்ன செய்யுது? கொப்பி பண்ணி எடுக்குது. இந்த கொப்பி பண்ணி எடுக்குதுண்டா இன்னைக்கு என்ன அர்த்தம்? பார்க்கிற எல்லாத்தையுமே உள்ளத்துல பதிக்குது. இப்ப பார்க்கிற எல்லாத்தையும் உள்ளத்துல பதிக்கக்குள்ள அந்த உள்ளத்துல என்ன இருக்கு? ஏற்கனவே குப்பை இருக்குன்னு சொல்றீங்களே, அந்த குப்பை எப்ப வந்தது? அது ஏற்கனவே கனவு காணக்குள்ள. ஏங்க இப்பதான் நானே பிறந்திருக்கேன், அதுக்கு முன்னால அந்த குப்பை எப்படி வரும்? இப்பதான் நீங்க பிறந்திருக்கன்னு நீங்க நினைக்கிற காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே நீங்க பிறந்து வாழ்ந்த எல்லாம் மறந்துட்டோம். ஏன்னா நீங்க மரணம்டா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க மறதியோட போன நீங்க நான் மரணிக்கல என்ற நினைவோட வருவீங்களா? ஒருத்தருமே மறக்கல இறக்கல. அப்படி என்றா நீங்க மறக்கல்ல இறக்கல்லேண்டா இப்ப நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கடா? குப்பையெல்லாம் நீக்கி இருப்பீங்க. ஏன்னா நீங்க மறக்கையும் இல்லை, இறக்கையும் இல்லை, அப்படின்னா பிறக்கையும் இல்லை, வாழையும் இல்லை. அப்ப நீங்க இப்ப எப்படி இருப்பீங்க? கொப்பி பண்ணி குப்பையை வச்சிருப்பீங்களா? உள்ளத்துல கிளியர் பண்ணிருப்பீங்களா? அப்ப இப்ப பிறந்ததுல இருந்து இருக்கிற குப்பையும் இல்லை, அந்த கோடா கோடி காலம் நிறைச்சிருக்கிற குப்பையும் இல்லை. எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு? ஒன்றுமே இல்லைன்னு அழிச்சாச்சு. இப்ப நமக்கு அதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது தான் களிமாங்கிறது. அதைத்தான் நான் சொல்றேன், 1000 கோடி பேருக்குள்ள இந்த உண்மையை எடுத்து இந்த உண்மையை உணர்றதுக்கு இன்றைக்கு இந்த கல்பு வந்திருக்கேன்டா. உண்மையிலே இந்த கல்பு துறப்பட்டு தயாரிக்கு. துறப்படாட்டி அது ஏற்றுக்கொள்ற இடத்துக்கு வராது. இப்ப அந்த கல்வி ஏற்றுக்கொண்டு அதை உணர்றதுக்கு முயற்சி எடுக்குதுண்டா. இப்ப அந்த கல்புல குப்பை சேர. இப்ப உங்களோட உள்ளம் எந்நேரமும் ஆழ்ந்த உறக்க நிலையை நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தா என்ன அதுல பதியும்? ஒண்ணும் பதியாது. இப்ப உங்களோட பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு எல்லாம் அந்த நிலையிலே சரிபடுதா இல்லையா? இப்ப வெளிய கட்டுண்ட கண்ணை கொண்டு பார்க்கிற பதிவோ அதுல போய் பதியுமா? பதிய விடுவீங்களா? அப்படித்தான் பதிஞ்சாலும் எப்படி தெரியுமா இருக்கும்? அது நல்ல ஒரு தெளிவா நிக்கிற தண்ணி ஒன்றிக்கே, ஒரு தழும்பல் இல்லாம ஒரு ஆட்டம் இல்லாம தெளிவா நிக்கிற ஒரு தண்ணியில ஒரு மேல இருந்து ஒரு துளி தண்ணி ஒன்று வந்து உளுந்தா என்ன செய்யும்? ஒரு குமிழி ஒன்று கிளம்பி ஒரு வட்டம் ஒன்று போட்டு அப்படியே தெளிவாயிடுமா இல்லையா?
ஆமா, வட்ட 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 வட்டமா போகும். போய் தெளிவாகுமா இல்லையா? அதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்படி எரிஞ்சு போயிடும். அது வச்சிருக்காது. அது ஒரு பாட்டுல சொல்றாங்க. அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. எப்படி என்றால், கருமேகம் கூடும் கலைந்து விடுமங்க. அந்த பாடல் வரியில வாரது கருமேகம் கூடுமா, அப்படி இருள் கலைந்து விடுமா மரம். அப்ப இப்ப நம்மட உள்ளம் எப்படி இருக்கி? இப்ப ஆழ்ந்த உறக்க நிலைங்கிறது கட்டுண்ட நிலையா கட்டுண்ணாத நிலையா? கட்டுண்ணாத நிலை, எந்த கட்டுப்பாடும் இல்லாத நிலை. அந்த நிலையில நான் இருக்கிறதாக நான் நினைக்கிறது, நான் இருக்கிறதாக நான் திக்ர் செய்கிறது, நான் இருக்கிறதாக அந்த இடிப்புல உட்கார்ந்த நண்டா, இப்ப ஏதாவது ஒரு கட்டுண்ட பதிவை நான் அதுல தரிப்படுத்த முயற்சி எடுப்பனா? இப்ப எனக்கு அந்த நிலையில நான் ஒரு 6 மணித்தியாலும் நிலைப்பட்டு இருந்தேன் வைங்களேன். 6 மணி நேரமும் எந்த கட்டுண்ட புலன்களை கொண்டு ஏதாவது ஒரு பதிவை நான் உள்வாங்கியிருப்பேனா? அப்ப ஐனைக்கு இந்த உள்ளம் என்ன செஞ்சிருக்கேன்னா ஒரு பரிசுத்தமா இருக்கா இல்லையா? அவ்வளவு நேரமும் எந்த பதிவுகளும் கட்டுண்ட புலனை கொண்டு உள்வாங்கப்படாம, கொப்பி பண்ணாம, கொப்பி பண்ணி குப்பைய கூட்டாம, குப்பை மேடு வராம ஒரு 6 மணித்தியாலம் பரிசுத்தமா இருந்த அந்த உள்ளம் ஒரு 6 நாள் இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு 6 மாசம் இருந்தா இப்ப ஒரு 6 மாசம் இருந்துட்டா, இப்ப உங்களோட தேவைக்கு ஒரு பதிவை நீங்க எடுக்கலாம். உங்களுக்கு என்ன தேவை? ஐனைக்கு தேவையான பதிவை எடுக்கலாம் நீங்க. ஏன் அது இப்ப நிலைக்காது? ஏனண்டா உள்ளம் முழம் அளவு தச்சிட்டு நாம இப்ப ஒரு சாண அளவு சறுக்கின பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சறுக்கையும் வேணுமே, தேவையும் இருக்க. வாழ்க்கைக்குரிய சில அடிப்படை தேவையிலும் இருக்கத்தானே. அப்ப இப்ப நாம முழம் அளவு தச்சிட்டேன். இப்ப சாண அளவு கொஞ்சம் சறுக்குறேன் என்ன அர்த்தம்? தேவைக்காக பயன்படுத்துறேன். ஆனா என்ன செய்யாது? இனி முழம் அளவு கிளியாது நமக்கு. அப்ப இப்ப சாயிப்னா கோடா, இப்ப நீங்க இப்பதான் பிறந்து, இப்பதான் வந்து, இப்பதான் புதுசா வீடு கட்டி, இப்பதான் கல்யாணம் முடிச்சு, இப்பதான் பிள்ளை பெத்து, இப்பதான் வாழ்றேன் என்று சொல்லி வாழ்றீங்கவா? இது மறதி. ஏற்கனவே நீங்க இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது உங்களுக்கு ஞாபகம் வருது. என்ன சிரிக்கிறேன்? அப்போ வாழ்க்கை வாழ்ந்ததாக இருந்தா அப்போ ஒரு பிள்ளை பொண்டாட்டி எல்லாமே இருந்திருப்பாங்க, அம்மா அப்பா. உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க கனவு காண்றீங்கவா? அந்த கனவு 20% தத்துவமுடைய கனவா இருக்கிறதால இப்ப நாம வாழ்ற வாழ்க்கை மாதிரி அங்க வாழையில இருக்கு. ஏனென்றா அங்க அந்த கொஞ்ச நேரம் காண்றோம், மறுகா கலைஞ்சிடுது, மறைஞ்ச வந்துடுறோம். ஆனா இங்க 40% வாழ்றதால, 40% தத்துவத்தோட இங்க வாழ்றதால இங்க நிஜமா நாம வாழ்ற மாதிரி நினைக்கும். ஆனா அங்கேயும் நாம நிஜமா தான் வாழ்றோம். அந்த வாழக்குள்ள
அது ஏன் நிஜமாகவே இடிப்பு கொள்ளுதில்லைன்னா தத்துவம் குறைஞ்சத்தால டக்குன்னு கலையுது. இங்க தத்துவம் கூடினத்தால கலையுதில்லை. வீடும் அப்படியே இருக்கி, நானும் அப்படியே இருக்கேன், போற வார வழியும் அப்படியே இருக்கி, எல்லாம் அப்படியே நிஜமா நித்தியமா அழியாத மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் இங்க தத்துவம் கூடியிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு அங்கேயும் 40% தத்துவத்தோட வாழ்ற மாதிரி நாம பயிற்சி எடுத்துட்டோம் வைங்கல, அங்க தத்துவத்தை கூட்டி அங்க ஒரு பயிற்சி எடுக்க வைங்கல. இப்ப அங்கேயும் நீங்க ஒரு கல்யாணம் முடிச்சு அங்கேயும் ஒரு வீடு கட்டி அங்கேயும் வாழ மாட்டீங்களா? சும்மா இருப்பீங்களா? வருவாளுவாரு. இப்ப நீங்க சொல்றத வச்சு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, நீங்க அப்படி அங்க வாழ்றீங்க. இது நம்மட வீட்டுக்காரிக்கெல்லாம் தெரியுமா இப்படி நாம வாழ்றோம்? செல்ல மாட்டோமே. அதே மாதிரி இங்க வந்திருந்து இங்கேயும் ஒரு கல்யாணம் முடிச்சு இங்கேயும் புள்ள பெத்து இங்கேயும் வீடு கட்டி இப்ப வாழ்றோம். இப்ப எத்தனை இடத்த வாழ்றோம்? ஒரு இடம் தான், கணக்கு ரெண்டு. இல்ல ஒரு இடம் இல்லை, இப்ப 2 இடம். அங்க வீடு வேற, அங்க நம்மட மனைவி வேற, அங்க பிள்ளைகள் வேற, அங்க எல்லாம் வேற தானே. இல்ல அங்க வேறது எங்கேயாவது ரோட்ல போக்குல கண்டது கொண்டு வந்திருக்கலாமே. அங்க இப்ப நான் என்ன இன்னைக்கு சொல்ல வாரேன்டா, அங்கேயும் ஒரு வாழ்க்கை வாழ்றோம், இங்கேயும் ஒரு வாழ்க்கை வாழ்றோம் என்று வெங்கலன். இதுல நமக்கு தேவையான பாயிண்ட் என்னடா சாஹிப்னா, அங்க இருந்து வாழக்குள்ள அங்கேயும் கொப்பி பண்றோம், குப்பமேடாக்குறோம். இப்ப இஞ்ச வாழக்குள்ள இஞ்சையும் என்ன செய்யறோம்? கொப்பி பண்றோம், குப்பமேடாக்குறோம். இப்ப இஞ்சையும் கனவுலம் வாழ்றோம், அங்கேயும் கனவுலம் வாழ்றோம். இப்ப அடுத்தது வேதம் சொல்றபடி என்னை நித்திரையிலிருந்து தட்டி ஒழிப்பினது யார் என்று கேட்க போறோம். அப்ப நித்திரையிலிருந்து தட்டி ஒழிப்பினது யார் என்று ஒழுங்குற அதுவும் எங்க இடம், அதுவும் என்ன அறிக்கும். இப்ப நித்திரையிலிருந்து நான் தட்டி ஒழும்பினா இங்க ஒழும்புவேன். இப்ப இங்க நித்திரையிலிருந்து தட்டி ஒழும்பினோட இங்க வந்து எங்க இருக்கேன்? கனவுலாம் இருக்கேன், ஆனா நிஜம் பண்ண நம்பிட்டு இருக்கேன். இந்த பெரியார்கள் நமக்கு சொல்லித்தாராது இது நிஜம் இல்ல, உலகம் ஒரு நீண்டதோர் கனவு என்று சொல்லித்தாராது. இப்ப மறுமையிலையும் என்ன நடக்குதுண்டா, நித்திரையிலிருந்து என்னை தட்டி ஒழுப்பினது யார் என்று கேட்டுக்கிட்டு ஒழும்புறமே இடம், அந்த இடமும் நித்திரையிலிருந்து தட்டி ஒழுப்பினது யார் என்று கேட்டுக்கிட்டு ஒழும்புறோம்டா அதுவும் கனவைத்தான் இருக்கும். ஏன்னா தட்டித்தானே ஒழுப்பப்பட்டிருக்கேன் நான் இன்னைக்கு, தானா ஒழும்பலையே. அறிவு தட்டி ஒழிப்பிருந்தா நித்திரையிலிருந்து தட்டி ஒழிப்பினது யார் என்று கேட்டுட்டு ஒளிம்பிருப்பேனா? தானா ஒளிம்பிருப்பேனே. என் அறிவு என்ன ஒழிப்பிருக்கேன்னு எனக்கு புரிபட்டிருக்குமா இல்லையா? அப்ப நான் அந்த அறிவை விட மாட்டேன், அந்த அறிவாக நான் இருந்துடுவேன். அந்த தட்டி ஒழுப்புற அறிவு தானே நான். இப்ப நான் அதை மறந்த மடையனா ஏன் இன்னைக்கு ஒழும்புறேன்டா, நித்திரையில ஒழும்புறேன். அப்ப எனக்கிட்ட நித்திரை நீங்கல். அப்ப நித்திரையிலிருந்து என்னை தட்டி ஒழிப்பினது யார் என்று நான் ஒழும்புறேன்டா அதுவும் கனவுதான். அப்ப அங்கேயும் இனி நமக்கு இது மறுமையில நான் ஒழுப்பப்பட்டிருக்கிறேன், மறுமையில ஒளிம்பிடிக்கிறேன் என்று தெரியுமா? அப்ப அங்கேயும் வளமையா ஒழும்புற மாதிரி நான் ஒளிம்பி இன்ன வாழ்ற மாதிரி வாழ மாட்டோமா அங்கேயும்? அப்ப அங்கேயும் கனவுல வாழ்றேன், அந்த கனவுல இருந்து இங்க நினைவுக்கு வந்தா இங்கேயும் கனவுல வாழ்றேன், இங்க இருந்து மறுமையில அங்கேயும் கனவுல வாழ்றேன்.
அப்போ உஸ்தாது என்ன சொல்றாங்க, உள்ளத்திலே முத்திரை, உலகத்திலே நித்திரை, கனவேதான் உன் வாழ்க்கையட அண்டா. இவர் என்ன செய்யறாரு, தொடர்ந்து கனவுலே வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப எந்த கனவுல வாழ்ந்தாரு இவர், அந்த கனவுல தெரிகிறதையெல்லாம் இவர் என்ன செய்யறாரு, கொப்பி பண்ற. இப்ப இன்னைக்கு ஏன் அதை கொப்பி என்று சொல்லப்படுகிறது, ஏன்னா கனவுல தெரிகிற எல்லாம் நினைவுல ஒரிஜினல் இருக்கிறதா இல்லையா? அந்த ஒரிஜினலா இருக்கிற நினைவுக்குரியவர் அவரா இல்லையா? நினைவுக்குரிய அவரே அவர் நினைவுல ஒரிஜினலா இருக்கிறத மறந்து போய் கனவுல வந்து புதுசா கோப்பி பண்ற. கொப்பி பண்றதால ஏன் அவர் அப்படி கொப்பி பண்றாருண்டா, அவர் மறந்து தானே இறந்த, எல்லாத்தையும் மறந்துதான் இறந்தாரு. மறந்து இறந்துட்டாருண்டா திரும்ப நான் எல்லாத்தையும் மறந்துதான் இறந்தேன் என்ற நினைவோட ஒழும்ப மாட்டாரு. அந்த மறந்த நிலையிலே ஒழும்புவாரு. இப்ப மறந்த நிலையிலேயே ஒரு உள்ளம் வந்தா அந்த உள்ளத்திலே அவர்கள் இருக்குமா? ஆனா அந்த உள்ளத்துல மத்த பக்கத்துல என்ன இருக்கு, இந்த மறந்த எல்லாம் அப்படி இருக்கா இல்லையா? அது இவருக்கு நினைவுக்கு வராது. ஆனா நினைவுக்கு வந்து இவர் திரும்ப வந்தாரண்டா தான் மறுபிறவி என்று வரும். இப்ப நினைவுக்கு வராம இவர் மறந்த நிலையிலேயே அந்த உள்ளம் வாரத்தால அந்த உள்ளம் எப்படி வருது, ஃப்ரெஷ்ஷா வருது, இயற்கையா வருது. வந்து திரும்ப என்ன செய்யுது, ஏற்கனவே அந்த மறதியில இருக்கிறதால அதை மறந்ததால திரும்பியும் வந்து எல்லாத்தையும் அந்த மடையின்ற வாழ்வை கொப்பி பண்ணி குப்பமேட மாத்துது. அப்ப இத இந்த குப்பையில போல கழிக்கணும்னா ஒன்லி தியானம் இருக்கிறது மட்டும்தான் கழிக்க முடியுமா? தியானம் இல்லாம உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியவே முடியாது. யாராலையும் முடியாது. இப்ப தியானம் பண்ண என்ன, நினைவுபடுத்துறது. இப்ப எனக்கு குப்பை சேருது கட்டுண்ட புலன்களோட இடிக்கக்குள்ளையா, கட்டுண்டாத புலனோட இடிக்கக்குள்ளையா? அப்ப கட்டுண்ட புலனோட இடிக்கக்குள்ள அந்த புலன்கள் ஊட்டிய புத்தறிவு தானே கட்டுண்ட பதிவுகள். அதனால புவியில பிறந்ததாவும் நம்புறேன். அப்ப இப்ப இந்த புலன்கள் ஊட்டிய இந்த புத்தறிவு சுளுத்தி நிலையில் மறைவதாலே மறையும் உலகு மாயேங்க. புலன்கள் ஊட்டிய புத்தறிவா, புலன்கள் ஊட்டிய புலனுக்கேற்ப புவியின் வாழ்வு சுளுத்தி நிலையில் மறைவதாலே மறையும் உலகு மாயேங்க. இப்ப இவர் உலகம் என்று வச்சிருந்தது இந்த மறையுது. இப்ப மறையுதுண்டா ஏன், அது கொப்பி. கொப்பிய கொண்டுகிட்டு ஒரிஜினல் கிட்ட போலாமா? ஒரிஜினல் இந்த கொப்பியை எடுக்குமா? நான் இது ஒரிஜினல் தானே எடுக்க. அப்ப அது என்ன செய்யுதா, இன்னைக்கு அந்த ஒரிஜினலு கிட்ட போகல இது மாயே ஆயிடுது, சுளுத்தி நிலையில் மறைஞ்சிடுது. அப்படி மறைஞ்ச உடனே திரும்ப நாம என்ன செய்யக்கூடாது, அதை மாய்கை என்று கண்டுட்டோம்டா திரும்ப எடுக்க கூடாது. இப்ப மாய்கை என்று காணாட்டி சுளுத்தி நிலையில மறைஞ்சதுக்கு பிறகு திரும்ப அவர் வந்து என்ன செய்வாரு, எடுத்துருவார். ஏன் அவருக்கு தெரியாத,
ஏனென்றா அவர் உறக்கத்திலே இருந்தாரு, நித்திரையில இருந்தாரு. அப்ப அவரோட உள்ளத்துல முத்திரை இருக்கிறதால திரும்ப வந்து கொப்பி எடுக்காரு. இவருக்கு வேலை கொப்பி பண்ணி இந்த மடையண்ட வாழ்வை வாழ்ந்துகிட்டு இருக்கிறது தான் இவருக்கு கொடுத்திருக்கிற சாபம். நரகம், கெட்ட நரகத்தின் பெயர் அறிவு உறக்கம் என்றா. அறிவு உறங்கப்பட்டிருந்தா, உள்ளமனும் வீட்டினிலே உறங்குகிற அறிவு தட்டி ஒழுப்பப்படாம இருந்தா, அவரு மடையண்ட வாழ்வை கொப்பி பண்ணி குப்பையை வச்சுக்கிட்டு தான் வாழ்வார். அவர வாழ்க்கை குப்பையோட உள்ள வாழ்க்கை. இப்ப இப்படி பல கோடி வருஷம் சேர்த்த குப்பையும் இருக்க இல்லையா? இப்பதான் நான் பிறந்து வந்து அந்த குப்பையும் இருக்க இல்லையா? எதை நீக்க சொல்றாங்க? அந்த குப்பை இருந்தா இருக்கட்டும், பிரச்சனை இல்ல, இதை நீக்குங்க. இப்ப பிறந்ததிலிருந்து சேர்ந்த குப்பையாவது நீக்குங்க என்று சொல்றாளா இல்லையா? அப்ப இப்ப பிறந்ததுல இருந்து இந்த குப்பைய நீக்கிட்டாரண்டா, நீக்கிற இடத்துக்கு வந்துட்டாரண்டா, அவருக்கு நினைவு வந்துடும். ஏற்கனவே நியாயமான குப்பை இருக்குங்கிறது நினைவுக்கு வந்துடும். வந்த உடனே என்ன செய்வார்? இப்ப இதை எப்படி நீக்கினாரோ, இப்ப நீக்கி பழகிட்டாரா இல்லையா? நீக்க தெரியுமா இல்லையா அவருக்கு? அதனால டக்குன்னு அதை நீக்கி விட்டுருவார். அது எத்தனை கோடி குப்பையா இருந்தாலும் சரி. அதனாலதான் உஸ்தாது சொல்றாங்க, இப்ப பிறந்ததுல இருந்து சேர்ந்த குப்பையா இருந்தாலும் முதல்ல அதை நீக்குங்க. உள்ளம் எப்பயும் இயற்கையில இருக்கு. அந்த உள்ளம்தான் மழலை பருவத்தில இருக்கிற நிலை. அது அன்னரமும் ஏகத்தில இருக்கு. அது ஏகத்தை விட்டு என்ன செய்யல, வெளியில தன்னை ஒரு பொருளா காண்ற இடத்துக்கு அது வரல. எப்ப வருகுதுண்டா, இந்த மடையண்ட வாழ்வை கொப்பி பண்ணி குப்பை மேடாய் மாறக்குள்ள தன்னை ஒரு பொருளா கணிக்கிற ஒரு அறிவு ஒன்று அங்க என்ன செய்யுது, உருவாயிடுது. அதைத்தான் புலன்கள் ஊட்டிய புத்தறிவாலே புவியில் பிறந்ததாய் நம்புகிறாய் என்று சொல்ற. அப்ப இப்ப நாம என்ன, இப்ப ஏன் இந்த தியானத்துக்கு வந்தோம்? ஏன் இந்த தியானம் செய்ய வேண்டியிருக்கு? ஏன் இந்த திக்ர் செய்ய வேண்டியிருக்கண்டா, என்னுடைய நிலையான இருப்பு நிலையே எனக்கு உணர்த்தி காட்டாம, நான் உணர முடியாம, எனக்கு உணர இயலாம எனக்கு தடையாயிருக்கிறது இந்த குப்பை தான். இதைத்தான் தரகுகள் நிறைந்த உள்ளம் என்று சொல்றேன். இந்த தரகுகள் நிறைந்த உள்ளம் அதை தனிமைப்படுத்துறது மிக கடினம். நாங்க இப்ப மிச்ச நேரமா பேசிட்டு இருந்ததுல ஒரு விஷயமும் இதுதான். அப்ப முதல்ல என்ன செய்யணும்னா, இந்த தரகுகளை குறைக்கணும். எப்படி குறைக்கிற? ஞாபகத்துக்கு தரகுகளை ஏற்றுக்கொள்ளாத ஏக வியாபக நிலையை தரிப்படுத்தினமண்டா, தரகுகளை அது ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் அது ஒரு கட்டுண்ட நிலையை ஏற்றுக்கொள்ளாது கடைசி வரை. அப்படி ஏற்றுக்கொள்றேன்டா, இரவையில உறக்கத்தின் போது நாம உடலடையவோ இருக்கலாம் அந்த நிலையில. ஏன் உடலை மறந்து கொண்டு போறோம்? அது ஏற்காது. ஏனென்றா ஐனிக்கு நான் கட்டுண்ட ஆள் இல்லை.
அப்ப நான் இன்னைக்கு ஏக வியாபகமா இருக்கிறேனுங்கிறத உணர்றேன்டா, அந்த நிலையை அது எனக்கு உணர்த்தி தர்றேன்டா, அதான் அறிய வேண்டிய முறைக்கு அறிஞ்சி அணுக வேண்டிய முறைக்கு அணுகினத்தானே என்ன இடிப்பை தரும், சீட்டை தரும். இப்ப நான் வந்துட்டேன் சாஹிப்னா, நீங்க இருக்கிற கதிரை எனக்கு தாங்கேண்டா, நான் இருக்கிற மாதிரி நீங்க வந்தீங்கன்னா நான் தருவேன்னு தானே சொல்லுவீங்க. அப்ப அது என்ன செய்யுதுண்டா, அது அறிய வேண்டிய முறைக்கு அதை அறிஞ்சி அணுகிற முறைக்கு நீ அணுகினியண்டா இடிப்பு நிலையை நான் தருவேன் என்று சொல்லுது. உதாரணத்துக்கு சொல்றேன், அதுக்கு இடைவிடாம நபிலான வணக்கத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி, அல்லாண்டா அல்லாஹ்ங்கிற சொல்லால சுட்டப்படுற அந்த ஏகத்தின் அந்த ஏக நிலையின் திருப்பொருத்தத்தை நாடி காலை மாலை இடைவிடாது தியானித்து கொண்டிருக்கிறேன்டா, ஞாபகப்படுத்தி கொண்டிருப்போரை எப்போது நான் உவந்து கொள்றோனே அப்போது பார்க்கும் கண்ணாக பிடிக்கும் கரமாக. அப்ப இப்ப மறந்தது திரும்ப என்ன செய்யப்படுது, இன்னைக்கு இது இப்ப வருது. ஏகத்துல தரிக்கிறதுக்கு கண்ணை மறந்தமா இல்லையா, காதை மறந்தமா இல்லையா, எல்லாத்தையும் மறந்து ஒரு நிலை பட்டத்தலான ஏகத்தில் எனக்கு இடிப்பு வந்துச்சு. இப்ப நான் ஏகம், அப்படி நான் ஏகமா இருக்கிற நிலையில இப்ப இந்த கண்ணாகவும் காதாகவும் மூக்காகவும் உடலாகவும் இப்படி இருக்கிற எல்லாம் எனக்கு என்ன தெரியுமா, உருப்பெற்று மறைகிற ஒரு உலகம் இது. இந்த உலகம் இருக்கே அதுதான் இது. அந்த நிலையை உணர்ந்துருவேன் நான். இப்ப உடலைய உணர்வேன், உடலா இன்னைக்கு உணரப்படும். அப்ப உள்ளது நானும் ஏகமடா, அதில் உருப்பெற்று மறைவதே உலகமடா. அப்ப இப்ப கொப்பி பண்ணுவனா, இல்ல பண்ண முடியாது, பண்ணுப்படாது. ஏண்டா ஏற்கனவே இங்க உருப்பெற்று மறைகிறதே கொப்பி தான். அப்ப அதை நான் ஒரிஜினலா உணர்றதுக்கு வந்து போட்டு நான் எப்படி கொப்பி பண்ண. இப்ப கல்பு பரிசுத்தமாவே இருக்கு. இதுக்கு தியானத்தின் வழியே அல்லாமல், திக்ர் செய்யற வழியே அல்லாமல் வேற வழி கிடையவே கிடையாது. அப்ப கோடா கோடி வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் நமக்கு நினைவு வருது இல்ல? இப்ப மறுபிறவியில நினைவு வந்தத்த மறுபிறவி. ஏன் நான் இப்ப உங்களுக்கு ஏன் நினைவு வருது இல்ல? மறந்து போயிட்டோம். தொடர்ந்து மறந்துகிட்டே போனா புடிபடுகுது அபூபக்கர் நானாக்கு. இப்ப மறந்துகிட்டே தொடர்ந்து போனா தானே எனக்கு மறந்துகிட்டே தொடர்ந்து போறதால நான் புதுசா வாழ வந்த மாதிரி தெரியுது. இப்ப மறுபுறவை என்ன மறக்க கூட, நான் ஏற்கனவே வாழ்ந்தேன் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன், அப்படி நினைவு தொடரணும். இது என்ன செய்யுது, ஒரு குறிப்பிட்ட அளவு அப்படியே வாழ்ந்தது அப்படியே மறந்து போயிடுது. எனக்கு திரும்ப ஃப்ரெஷ்ஷா வந்து திரும்ப வந்துட்டு இருக்கு. அது உடன்பாடுண்டா இப்ப வாழ்றது எதிர்மறை, இப்ப வாழ்றது உடன்பாடுண்டா அடுத்தது எதிர்மறை, இப்ப வாழ்றது உடன்பாடு எதிர்மறை. மறுமையில நடக்கிறது இது. நான் இப்ப சொல்றது இம்மையில இல்லை. இந்த மறுமைக்கு வந்தா தான் இந்த உண்மை பிடிபடும். ஏன்னா மறுமையில எல்லாமே தெரியும். நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய அர்த்தமே தெரியும். நீங்க என்னென்ன வாழ்ந்தீங்க என்ன தெரியும். நீங்க இப்படியே மனுஷனாவே வாழ்ந்திருக்க மாட்டீங்களே. என இடையில எத்தனை ஜெயில் இருக்கு, எத்தனை சிறை இருக்கு. திரும்ப நீங்க இந்த இடத்துக்கு வந்தா தானே உணர்வை பிடிக்கலாம். இப்ப கெட்ட நரகத்தின் பெயர் அறிவு உறக்கமா இல்லையா? இந்த உறங்கி இருக்கிற அறிவு விழிப்பு பெறலேன்னு வைங்க.
விழிப்பு பெறாத வரைக்கும், இந்த அறிவு விழிப்பு எடுக்காத வரைக்கும் நீங்க மறதியில இருக்கிறீங்களா இல்லையா? அப்படி மறதியில இருக்கிறீங்கன்னா நீங்க எங்க இருக்கிறீங்க? அறியாமையால இருக்கிறீங்க. இத ஒஸ்தாது சொல்றாங்க, கெட்ட நரகத்தின் பெயர் அறிவு உறக்கம். அங்க அறிவு உறங்குறது கெட்ட நரகம். இன்னொரு பாட்டில் என்னன்னு சொல்றாங்க, உள்ளமனும் வீட்டினிலே உறங்குகிற உன்னறிவை தட்டி எழுப்ப சொல்றாங்க. ஐனுக்கு என்ன சொல்றா? உள்ளத்தில அறிவு உறங்குதுன்னு சொல்றாங்க, அதை தட்டி எழுப்பணும் அங்க. அப்ப மொத்தத்தில அறிவு உறங்குறது கெட்ட நரகம். அப்படி எப்பவுமே எப்ப இந்த அறிவு விழிக்குதோ அப்ப அந்த அறிவு உங்களை நீங்க ஏகம்ங்கிறத உங்களுக்கு காட்டி தருமா இல்லையா? அந்த அறிவு தானே இப்ப உறங்கி போய் கிடக்கு. நீங்க ஏகம் என்று உங்களுக்கு காட்டித்தர வேண்டிய அந்த அறிவு உறங்கி போய் கிடக்கு. அது உறங்கி போய் கிடக்கிறதால நீங்க தொடர்ந்து எதில வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க? எதில நாம வாழ்றோம்? மறதியிலே வாழ்றோம். அப்ப இப்படியே அறிவு உறங்கின நிலையில மறதியிலே வாழ்றவரு அந்த நரகத்தில இருக்காரு, ஜெயில இருக்காரு, சிறையில இருக்காரு என்றா அந்த சிறை அறிவை பெற்றுக்கொள்ற சிறையா இருக்குமா? அப்படி அறிவை பெற்றுக்கொள்ற சிறை இல்லை என்ற அறிவை பெற்றுக்கொள்ள இயலாண்டா அந்த சிறையிலேலாம் அந்த அறிவை பெற்றுக்கொள்ள இயலா. இப்ப வரை ஏலாண்டா அந்த சிறை எப்படி இருக்கும்? உங்களுக்கு விளங்குறதுக்காக கொஞ்சம் ரகசியமா லேசா கிரித்தாரனே, இந்த எல்லாத்துக்கிட்டையும் அறிவை சுமக்கிறீங்களாண்டா அல்லாஹ் கேட்டானா? கேட்கக்குள்ள மலைகிட்ட கடல் மலை எல்லாத்துக்கிட்டையும் இந்த அறிவை சுமந்துக்கிறீங்களா என்று கேட்டானா? கேட்ட உடனே எல்லாம் என்ன செஞ்சிட்டு மறுத்துட்டான். இப்ப அந்த மருத்துவத்தில நாய் மறுத்திருக்காதா? அப்ப நாய்கிட்ட அறிவு இல்லை இல்லையே. அறிவில்லை. இப்ப நீங்க நான் இந்த அறிவில்லை, இப்ப நான் சொல்ற அறிவு அந்த அறிவு செல்லல, அது அறிவில்லை உண்மையிலே. அது சிந்திக்க தெரியாத கால்நடைகளை விட மிக கேவலமானவர் மனிதன் என்றா மொத்தத்தில சிந்திக்கிற அறிவு இல்லை. இப்ப நாயிட்ட அறிவு இருக்கின்றா சிந்திக்கிற அறிவு இருக்கா? மாடு கிட்ட சிந்திக்கிற அறிவு இருக்கா? மரத்துக்கிட்ட சிந்திக்கிற அறிவு இருக்கா? அப்ப இது எல்லாம் மறுத்துட்டு எங்களுக்கு சிந்திக்கலாம், எங்களுக்கு அந்த சிந்திக்கிற அறிவானான் அறியாமைய சுமந்து விட்டானா. அப்ப இப்ப இந்த எல்லா நிலையிலையும் அறிவும் அவனுக்கு என்ன செய்யப்படாது, பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த நிலையில இந்த எந்த நிலையிலேயாவது அறிவை பெற்றுக்கொள்ற வாய்ப்பு இருக்கா? அப்ப இதெல்லாம் கடந்து திரும்ப அந்த அறிவை பெற்றுக்கொள்ற அந்த இடத்துக்கு அவன் மாறேன்னா அவன் யாரா வரணும்? மனுஷனா வரணும். சிந்திக்கக்கூடிய சிந்தனை தொழில்படக்கூடிய அந்த அறிவோட அவன் ஒரு மனுஷனா வரணும். அப்படி வந்துட்டு திரும்பியும் அவன் அதை சிந்திக்காம திரும்பியும் மறதியில வாழ்ந்தானண்டா சிந்திக்க தெரியாத கால்நடைகளை விட மிக கேவலமான மிருகம் என்று சொல்லுது. சிந்திக்க தெரியாதவன் சீர்கட்ட மிருகம் என்று சொல்றான். அப்ப திரும்பியும் திரும்பியும் சிறைதான். அப்ப சிறை விட்டு சிறை வாழும் மனிதா, உன் சிறை வாழ்வு நீங்குமா புனிதா? சிறைச்சாவி உன் கையில் உண்டோ? தித்திக்கும்
தேன் களிமா நம்பும். அப்ப இந்த சந்தர்ப்பத்தை இனி நாம விடக்கூடாது. இனி கிடைக்க இப்ப கிடைச்சிருக்கண்டா, அந்த கிடைச்ச இடம் ஒன்று நமக்கு வந்திருக்கண்டா. எங்கேயோ எப்பயோ எங்கேயோ என்னமோண்டு செஞ்சிருக்கிறீங்க. நீங்க உள்ள தூய்மையோட பரிசுத்தமா ஏதோ ஒரு செயற்பாடு நீங்க செஞ்சிருக்கிறீங்க. செய்யாம வராது. அந்த பரிசுத்த தன்மைக்கு கூலியில் தான் உங்களை நீங்க உணர்ற இடம் உங்களுக்கு அமைகிறது தான். உங்களுக்கு காட்டித்தார நிலம் உருவாகிறது தான். அல்லாவின் அருளின்றி அகப்பரிசுத்தம் யாருக்கும் கிடையாது. அப்ப கோடா கோடி குப்பையை அழிச்சு இப்ப பிறந்தத்திலிருந்து 72 வயசு மட்டுக்குமா 85 வயசு மட்டுக்குமா எல்லா குப்பையும் அழிச்சு நான் ஏகம் ஏக வியாபகமா நான் இருக்கிற நிலை அதை காட்டி தந்திருக்காளா இல்லையா உஸ்தாது? நமக்கு காட்டி தந்த நிலையில தரீங்க. அது நீங்க ஏகமா இருக்கிறத உங்களுக்கு உணர்த்தி தரும். நான் இந்த அனுபவத்துல கண்ட உண்மை எனக்கு உஸ்தாது காட்டின வழியை கொண்டு உங்களுக்கு நான் எட்டி வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால இதோட கொஞ்சம் இன்றைக்கு நிப்பாட்டுவோம். கொஞ்சம் மிச்ச நேரம் 4 மணியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். இன்னும் பேசலாம், பிரச்சனை இல்லை. டைமும் சரிதானே? டைம் போதும் தானே? ஆயிட்டு. சரி. அப்ப சாஹிப் நானா உஸ்தாது செஞ்ச விஷயம் கிளியரா விளங்கிட்டா? இப்ப அல்ஹம்துலில்லாஹ். அதனால இந்த நான் என்கிற உணர்வு இருக்கே, இது உங்களுக்கு ஏகத்தை உணர்த்தி தராம விடாது. ஆனா நீங்க உணர்ந்தா தான், அதை திக்ரு செஞ்சா, அதை தியானிச்சா தான். சும்மா கூட பாட்டுல இருந்தீங்களா அது என்ன செய்யும்? வளமையா இருக்கிற நிலையோ உங்களை ஈடுபாட்டி வைக்கும். அப்ப இந்த நானன்று உணர்வத்தில முதல் எண்ணத்தை எடுக்கும். இந்த எண்ணத்தை கொண்டு ஏக வியாபகமா இருக்கிற உணர்வு நிலையை நாம உணர போறோம். அது நமக்கு உணர்த்தி தரப்பு. இது ரெண்டையும் சீராக சிந்தனையில தெளிவா எடுத்துக்கணும். இதை எடுக்காம தியானிக்க போய் என்ன செய்ய சித்தி பெற. அப்ப நாம என்ன செய்வோம்டா, மாபெரும் காரியமா மனதில் செய்யும் திக்கிர் ஞாபகத்தை செய்யும். செஞ்சமண்டா எல்லா குப்பையும் அழி. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதோட விடைபெறுவோமா? நசார் நானா, ராபிக் நானா? அப்ப நான் இதோட விடைபெறுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.